செல்வி செல்வி ஐயோ பாட்டி எம்ட வந்துட்டேன் நான் மறக்க தெரியுமா மாத்திரட்ட வண்டிதா வா கதவு தர என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டீங்க அம்மா கிட்ட கைது ஒண்ணு வாங்க வரேன்ட்டேன் எங்க வா அம்மா வெளியில போயிருக்குப்பா எங்க போயிருக்காவா கடைக்கு எந்த கடைக்கு நம்ம கடைக்கு தான்ப்பா நம்ம கடைக்கு எதுக்கு போறோம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு அதான் வர வீட்டு தேடி கூட்டுறீங்க அண்ணன் எடுத்துட்டு போயிருக்கு ஓ நான் இல்லாத நேரத்துல மைனஸ் கூட்டு எடுத்துட்டு ஐயோ அது இல்லப்பா அண்ணா அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கு அம்மாவை கூட்டிட்டு எங்க போனா நம்ம கடைக்கு தான் நம்ம கடைக்கு எதுக்கு போனா என்ன நீ டேய் வண்டி கடைக்கு விடுறா ஐயோ அத்தை மயக்கம் போட்டுருச்சு எம்டன் தெரிஞ்ச என்ன ஆகும் எம்டன் வந்துட்டானா ஐயோ செல்வி புருஷனுக்கு பிடிச்ச ஊருக்கு பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியம் செல்வி செல்வி ஜனனி செஞ்ச குளிப்பணியாரம் எடுத்துட்டு போய் ஜனனி செஞ்ச குளிப்பணியாரம் ஹோட்டல்ல உடம்பெல்லாம் குளிப்பணியாரம் ஆயிடுடா அட நில்லுங்க இத்தனை வயசு எப்படியாவது சமாளிக்கலாம் எப்படி சமாளிக்கிறது என்ன சரி மச்சான் டேய் எங்கடா அவங்க யார் மச்சான் உங்க அக்கா கோயிலுக்கு போயிருக்கு எந்த கோயிலுக்கு குன்னக்குடி கோயிலுக்கு சரி வா நான் எதுக்கு வாடா வாடா பாலையில நிக்காத பயம்ல இன்னைக்கு சமாளிக்க போறோம் ஹலோ திருமலை ஸ்டோர்ஸ் கிருஷ்ண பேசுறேன் எம்டன் வந்தாரா வந்துட்டாரு வந்துட்டு குன்னக்குடிக்கு போயிருக்காரு குன்னக்குடியா எதுக்கு உங்களை தேடித்தான் எங்களை தேடி குன்னக்குடி போனோம் உன் மாமன் தான் அப்படி சொன்னான் மாமாவா அவருக்கு அப்படி சொன்னாரு அவன் அப்படித்தான் சொல்லி என்னத்தையோ சமாளிச்சான் அவனையும் கூட்டிட்டு தான் குன்னக்குடிக்கே போயிருக்காரு நீங்களும் பேசாம கிளம்பி குன்னக்குடிக்கே போங்க குடும்பத்தோட குன்னக்குடிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணா புண்ணியம் தானே அப்படி நிக்காம போயிட்டு வாடா மேல போய் பாப்போம் நான் ஆட்டோ பாத்துக்கிறேன் நீங்க போங்க மச்சான் ஏய் வாடா மச்சான் நீங்க போய் மேல தருங்க நான் கீழே தடிக்கிட்டு இருக்கேன் வந்தா பிடிச்சி வைப்பல மச்சான் கூட மலை ஏறினா புண்ணியம் தானே போக வேண்டியதானே அவர் இப்ப மலை ஏறலையா இப்போதைக்கு படி ஏறாரு நீ இறங்கி வந்து மலை ஏறுவார் பாரு இந்த வண்டி சீக்கிரம் படியா மாமா எங்கடா மாமா மலைக்கு போயிட்டாரு அவர் வரவங்க நல்லவங்க நீங்க வந்தீங்க இனிமேல் பயம் இல்ல இது பயம் இல்லையா சாமி மேல இருக்கும்போது கீழே வந்து எந்த சாமி கும்பிட்டீங்க என்ன சொல்றது அச்சோ அது வேற இருக்கா அப்ப இன்னைக்கு கோயில் வாசல்ல 3 பேருக்கு செதறதுங்க டேய் விளையாடாதடா அதர வழி சொல்லுடா என்ன வந்த வழியா போக வேண்டியதா வாயை குத்துவேன் நானே பதறி போயிருக்கேன் நீ சொல்லுடா ஐயோ ரெண்டு பேரும் மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு என்னாச்சு பைத்தியமே பிடிச்சிச்சா என்னமா செய்யற தண்ணி எடுத்து ஊத்துறா எதுக்குமா என்னமா ஐயோ ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற பாதையில உருண்டுகிட்டு கிடக்கு ஐயோ ஐயோ பயத்துல எங்க அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு என்ன பண்ணுவேன் தூக்குற ஆஸ்பத்திரிக்கு அட எருமைகளா உங்க மாமாவை ஏமாத்துறதுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவோட அறிவை நீங்களும் தான் இருக்கீங்க கூட பிறந்த ஆமா பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா கொலாடியில ஒண்ணு என்ன பண்ண கோயில் வாசல்ல கோயில உருளணும் என்ன ஓமா வாங்க வேமா வா 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 சீக்கிரமா என்னாச்சு விபூதி பூசு பூசு சாபாசு இங்க இருந்து உருளுங்க மச்சான் வந்துட்டாரு அப்படியே மயக்க மட்டுமே நீ எந்திரிச்சு நில்லு எந்திரி மெல்ல அப்படி கண்டினியூ பண்ணு மெல்ல மச்சான் அக்கா நிலைமைய பாத்தீங்களா ஏய் என்னடா கூத்துது எல்லாம் உங்களுக்காகத்தான் எனக்காகவா எனக்கு என்ன ஆமாங்க ஜோசியக்கார உங்களுக்கு கிரக சரியில்லையா அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்துல அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா அதுக்காக காலையில இன்னைக்கு நேரமே நானும் கிருஷ்ணனும் அப்படியே ஊருக்கு போயிட்டு ஊருக்கா
ஏன் மச்சான் அதட்டி கேக்குறீங்க? நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. செல்வி என்னன்னு தெரியல. செல்வி என் அறிவு கட்டணும். அவளுக்கு பிரஷர்னு தெரியாது. என் கருக சரியில்லைன்னா அவளை சுத்த விட்டா என் கருக சரியாயிடுமா? அடிச்சேன் நான். இப்ப என்ன சமையல வந்து வைத்தியம் பார்க்கும்? தூக்குடா தூக்குப்பா அம்மாவை தூக்குப்பா. தூக்குப்பா. ஏய், அக்கா